வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி சூப்பரான சுவையில் ஒரு பீர்க்கங்காயை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டானது. ஒரே மாதிரி பீர்க்கங்காய் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு நீங்கள் பிஞ்சு பீர்க்கங்காயும் எடுத்துக்கலாம், இல்லை முற்றி போன பீர்க்கங்காயும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஒரு மண் சட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அந்த மண் சட்டியில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா பொரியுது. இந்த பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு வரமிளகா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதோடு சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி எண்ணெயிலேயே பிரட்டி விடுங்க. இப்படி நல்லா எண்ணெயிலேயே அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அது நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி எடுத்து இந்த சைஸில் பொடியாக கட் பண்ணலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணது நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளி நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து மசிஞ்ச மாதிரி வந்திருக்கணும். இந்த சமயத்தில் நான் பீர்க்கங்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது என்னென்னா பிஞ்சு பீர்க்கங்காய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பீர்க்கங்காய் முத்தின மாதிரி இருந்தால் கூட உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பீர்க்கங்காய் சேர்த்துக்குங்க. இல்லை பிஞ்சு பீர்க்கங்காய்னா நீங்கள் விதையை எடுக்க வேண்டாம். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம், மூடி வச்சுருவோம். இது இந்த இதுலேயே நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்கு. எவ்வளோ காய் போட்டோ அது அப்படியே சுருங்கி நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதுதான் காய் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான இது. இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் இந்த சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த புளி தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. இந்த புளி தண்ணி தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வரும். நல்லா அந்த இதெல்லாம் சுண்டனதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. ஒருவேளை எங்கள் வீட்டில் பருப்பு மத்தெல்லாம் இல்லைங்க அப்படின்னிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி விடுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் சுற்றி விடுங்க. ரொம்ப நேரம் நல்லா நைஸாலாம் இது பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கடைஞ்சி வந்துடும். மிக்சியில் போட்டிங்கனாலும் உங்களுடைய விருப்பம். ஒரு சுற்று மட்டும் போடுங்க. ரொம்ப நைஸாக சட்டி மாட்டை அரைச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை இதோடு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இட்லி, தோசை, அதுக்கப்புறமேட்டு சாதம் இதுக்கெல்லாமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பீர்க்கங்காயை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.